ஒருவர் தன்னுடைய வேளாண் பணிகளை செய்வதற்கு 2 காளை மாடுகளை ஏற்பூட்டி உழவு செய்வார். அப்படி செய்யும் போது பலமுள்ள ஒரு காளை மாடும் பலவீனமான ஒரு காளை மாடுமாக இருவேறு காளை மாடுகளாக அவர் அந்த உழவு தொழிலுக்கு பயன்படுத்தும் போது இந்த பலவீனமான காளை மாடு நினைத்து கொள்ளுமா, நாம் எப்படி இவ்வளவு வேலையை நாம் செய்ய முடிகிறது, நாம் ஒரு பலவீனமானவர்கள், ஆனால் இவ்வளவு வேலையும் நாம் எவ்வாறு செய்ய முடிகிறது என்று யோசிக்குமாம். யோசித்து அந்த உழவரிடம் கேட்டதாம். அதற்கு அந்த உழவர் சொன்னாராம், இது உன்னால் மட்டும் முடிந்த ஒரு காரியம் அல்ல, இது மற்றொரு காளையான இன்னொரு பலமுள்ள காளை உன்னோடு பயணிப்பதால் மட்டுமே இந்த கடுமையான வேலைகளையும் உன்னால் செய்ய முடிகிறது என்று அவர் சொன்னாராம். இப்படியாக நம்முடைய வாழ்விலும் அநேக நுகங்கள் உண்டு, அல்லது அநேக சுமைகள் உண்டு. நம்முடைய வாழ்விலே அல்லது குடும்பத்திலே அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாமும் கூட இப்படியான சுமைகளை நாம் சுமக்க நேரிடும். அப்படி நாம் சுமக்க நேரிடும் போது நம்மோடு பலமுள்ளவராகிய ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் நம்மோடு அவர் இருக்கும் பொழுது, அவரோடு நாம் பயணிக்கும் போது பலவீனமாக காணப்படுகின்ற நாமும் கூட எத்தனை பெரிய சுமைகள் வந்தாலும் அந்த சுமைகளை நாம் லேசாக கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு பேருதவியாக இருந்து செயல்படுவார் என்பதிலே ஒரு துளியும் ஐயமில்லை. மத்தேயு 11:30 நாம் வாசிப்பது போல, என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிமையாயுள்ளது என்ற அவருடைய வார்த்தையின்படியாய் கூட நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் அல்லது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகள், நோய்கள் போன்ற பெரும் சுமைகள் நம்முடைய வாழ்விலே கடந்து வந்தாலும் அந்த சுமைகளை சுமக்க நம்மோடு ஆண்டவர் இருக்கும்போது எந்த விதமான பாரமும் நம்மை அணுகாது என்பதிலே ஒரு துளியும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.